ஆண்டவரை துதிக்கிற இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப அழகாக இந்த வார்த்தை போட்டிருக்குது. ஏக மனது, ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஏக யோசனை, அடுத்து சீர்பொருந்தி இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய திருச்சபையில் பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை விசுவாசிக்கிறார், என்னுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சந்தேகப்படுறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ. நல்ல கவனமாக நாம் ஆராதிக்கும் போது என்னென்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோன்றதை நல்லா கேட்டு நாம் ஆராதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும். அடுத்து என்ன வரி பாட போகிறோம், அடுத்து என்ன காரியத்தை செய்ய போகிறோம், ஆராதனையில் என்ன சொல்ல போகிறோம் என்பதை கவனமாக கவனித்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஏக மனது, ஏக யோசனை, பிரிவினை இல்லாத ஒரு அனுபவம் துதியின் அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆம், யார் என்னை பார்க்குறாங்க பார்க்கல, ஆனால் நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தரை ஆவியோடு ஆராதிப்பேன், கருத்தோடு ஆராதிப்பேன், உண்மையோடு ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நம்ம உண்மையான மனதோடு ஆராதிக்கும் போது, ஆண்டவரை கவனமாய் ஆராதிக்கும் போது, ஆராதிக்கிறவங்க எந்த வார்த்தையை சொல்றாங்க, எப்படி நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாவற்றையும் சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் அங்கே வெற்றியை தருகிறார். அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பெர்க்மான் ஐயா பாடல், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னு சொன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு 10 வருடத்துக்கு முன்னதாக அருமை ஜாஸ்வா ஐயா மூலமாக, ஜாஸ்வா விஜயகுமார் ஐயா மூலமாக இயேசு பண்ணையில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த இயேசு பண்ணையில் ஊழியர்களுக்காக கூட்டம் நடக்கும்போது இந்த பாடலை எழுதின பெர்க்மான் ஐயாவோடு கூட இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு 3 நாட்கள் அந்த வாய்ப்பை ஐயா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தான் போயிருந்தேன். ஆனால் அந்த 3 நாட்களும் இந்த பாடல் எழுதின பெர்க்மான் ஐயா அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது, துதியின் அனுபவத்தை சொல்லும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. ரட்சிப்பின் அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டேன், உங்கள் பாடல்கள் தான் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவருடைய பாடல்கள் நம்மை பலப்படுத்துகிறது. அதை நாம் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும், கருத்தோடும் ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு கூட ஆராதிக்க வேண்டும். ஆகையால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு என்று சொல்லி நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு முன்பாக ஆண்டவர் செல்லுகிறார். அவர் தடைகளை தகர்த்து போடுவார். என் ராஜா முன்னே செல்லுகிறார். அவர் வெற்றி பவனி செல்லுகிறார். குருத்தோலை கையில் எடுத்து ஓசனா பாடிடுவேன் என்று சொல்லலாம். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவேன். நாம் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோமா? சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி விடுதலை கொடுத்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போம். பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே சுகமானே. நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே ஹல்லேலூயா. ஆண்டவரே என் நேசர் நீர் வருவீர் சுவாமி. வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து கரம் பிடித்து அழைத்து செல்வார். ஆமென். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லும். எப்போதும் வெற்றி உண்டு. அந்த வெற்றி வேணும். அந்த வெற்றி வேணும். அந்த கிறிஸ்துவுக்குள் விடுதலை வேணும்னு சொல்றவங்க நம்ம எல்லாரும் சொல்லலாம். நீ எப்போதும் வெற்றி உண்டு. திருப்பி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. நல்ல கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிற தேவன்.
அந்த வெற்றி எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு தேவை, என் படிப்புல தேவை, ஆண்டவரே நான் பணி செய்கிற இடத்துல தேவை, ஆண்டவரே இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க தேவை சுவாமி. ஆமா ஆண்டவரே, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை அப்படி ஆபிரகாமை போல ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால அப்படியே பலிபீடத்தை கட்டுகிறார் ஆபிரகாம். நம்ம எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலே பலிபீடத்தை கட்டுவோமா? எல்லா மகிமையும் எல்லா கணமும் அவர் ஒருவருக்கே. அவரை நோக்கி பார்த்து, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் அதை நமக்கு சொந்தமாக வைத்து கொண்டு ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். யெகோவா மெக்காட்டேஸ், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும், அவருடைய பிரசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். எல்லாரும் நாவுகளை திறந்து, ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. ஆராதனை வேளையில 3 அனுபவம் இருக்கணும். முதல் அனுபவம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம். ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்வில் அதிசயங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இரண்டாவது ஆராதனையில ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி சொல்லி துதிக்கணும். அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், அவர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறாங்க. கடந்த காட்டேஜ் பிரேயர்ல போதகரமா ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க. சங்கீதம் 23:1 அது 3 தடவை நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். கர்த்தரியன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரியன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரியன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரியன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப நம்ம தாழ்ச்சி அடையலைன்னா ஆண்டவருக்கு எந்த நாளும் நம்ம ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர். இந்த குடியரசு தினத்துல சுவாமி சமத்துவமாய் சகோதரத்துவத்தோடு கூட சமநீதி கோட்பாடோடு கூட உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சுவாமி. அன்றைக்கு பாபிலோனுடைய அடிமையில இருந்த இஸ்ராயேல் மக்கள் பெர்சியருடைய அடிமையில இருந்தாங்க. எத்தனையோ அடிமைத்தனங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிற ஆண்டவரை நோக்கி பார்த்து, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே என்று சொல்லு. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்ட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே, மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே உமக்கன்றோ. பயப்படாதே என்று சொன்னவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. உமக்கே ஆராதனை என்று உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை
மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. எஸ், மகிமை உமக்கன்றோ. ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிலுவையில் கொடுத்தார். இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, பாவங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு மகிமையை கொடுத்திருக்கிறீர், உமக்கே ஆராதனை என்று சொல். ஆண்டவரே சொல்லுவோம். எஸ், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ஆமென். ஆண்டவருடைய இரத்தத்தினால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கே தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கே தெரிந்து கொண்டீர். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. எஸ் எஸ் ஜீசஸ், ஆராதனை. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுவீராக, விடுதலை தருவீராக. ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. அப்படியே கடைசி சரணத்தை பாட போகிறோம். எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக. இந்த குடியரசுல ஆண்டவரே நாங்க சொல்லுகிறோம், உம்முடைய அரசு வருவதாக, எங்களை நிரப்புவதாக என்று சொல்லுவோம். எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகிற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம்முடைய உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை. ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, யெகோவா நிஸ்ஸி, வெற்றி தருகிற தெய்வமே, உமக்கே ஆராதனை. ஆராதனை என் அன்பரே இயேசுவே, என் அன்பரே இயேசுவே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவரிடம் ஆண்டவரே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு சுவாமி. ஆண்டவரே, யார் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலும் இந்த துதி ஆராதனையில எங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டுவீராக, மழை போல துன்பத்தை பனி போல மாற்றுவீராக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்றோம். ஆமென். ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல உரைத்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை போல உரைத்து கொள்ள யாரும் இல்லையே. ஹalleluya. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். ஆமென். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. ஆமென். உன்னை போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அர்ப்பணத்தோடு அர்ப்பணித்து இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இந்த கடைசி சரணத்தை முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு நீங்க பாடலாம். அமர்ந்து கொள்றவங்க அமர்ந்து கொள்ளலாம். அப்படியே மலை போல துன்பம் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் இந்த ஆராதனையில விடுதலை கொடுப்பார் என்று சொல். அப்படியே நம்ம எல்லாரும் கேட்கலாமா? மனதின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்து நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்து நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீங்க போதும் இயேசு. எல்லாரும் சொல்லுவோம். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. அவரை போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. Thank you ஆண்டவரே. Thank you. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமாண்டவரே, இன்றைக்கும் இந்த துதி ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மழை போல துன்பத்தோடு கூட நாங்கள் வந்திருந்தாலும் அதை பனி போல மாற்றினதற்காய் நன்றி என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மீதமான வேலை நீர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த நல்ல நாளிலே உம்முடைய வசனங்களை தியானித்து ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள என் தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த திருச்சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முக்கியமான பிசி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. எரேமியா 29வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய நான் வாசிக்கிறேன். பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்தை ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினார்களால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதே. ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிப்பதற்கு உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். அது என்னவென்றால், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், அவர் எந்நாளும் நம்மை நடத்துவார் என்ற பாடலை பாட விரும்புகிறேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு
விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. தேங்க்யூ. இந்த நாளில் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 முடிய. இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில், அதில் முக்கியமாக இந்த காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியாக ஒரு காரியம் சொல்லுகின்றார். அது 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெறப் போகிறது. அதை சொன்னால், உண்மையான தீர்க்கதரிசன வசனத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வார் யாருமே இல்லை. ஆனால் அதே நாட்களிலே அநேக பொய் தீர்க்கதரிசிகள், உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் நடக்காது, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லுகின்ற பொய் தீர்க்கதரிசிகள் அநேகர் அந்த நாட்களிலே இருந்தார்கள். அவர்கள் சொற்கு கீழ்ப்படிந்ததினாலே, அவர்கள் பின்பாக போனதினாலே தேவன் இஸ்ரேல் மக்களை, தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். பாபிலோனில் 70 வருஷம் இருப்பீங்க, அது அப்படியே சிறைச்சாலையின் வாழ்வு. ஆனால் அது நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அது என்னன்னா, மக்கள் பார்வையிலே, தேசத்தின் மக்கள் பார்வையிலே அது ஒருவேளை தவறான ஒரு முடிவை போல காணப்படலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறார்கள்? விடுதலை எதிர்பார்க்கிறார்கள். அது கிடைக்கணும்னா நான் சொல்கிற வழிகளில் நீங்கள் செல்லுங்கள். நான் சொல்கிற வழிகளில் செல்வீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதன் பேரில் உங்கள் நினைவாய் இருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்காகவே. அப்படியே கர்த்தர் சொல்லணும், நீங்கள் போகிற காரியம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்குரியவை. நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஏதாவது முக்கியமான கேஸில் அகப்பட்டு உங்களை
ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் வேனில் ஏறும்போது இப்படி ஒரு வசனம் வருது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைவாக இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். போகிறது போலீஸ் வேனில், ஆனால் வசனம் கிடைப்பதோ கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக கிடைக்கிறது. அப்படி சொல்லிட்டு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போகிறதே என் திட்டத்தின்படி தான் போகிற, அதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏவைகள். அப்படின்றால் சிறைச்சாலை வாழ்க்கை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா என்று சொன்னால் ஆம், அப்படிதான் என்று ஆண்டவர் சொல்றார். ஸோ கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிற காரியம், அவருக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு, பொறுப்பு இல்லாமல் இல்லை, எத்தனையோ பணிகள் செய்யணும். ஆனால் இந்த நல்ல சமாரியன் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் பேர்லே நினைவாயிருக்கிறார். He is remembering you. He has concern with his children and is working with people, working with them. He is thinking about you. உங்களை குறித்து அவர் நினைவாக இருக்கிறார். இந்த உள்ள வரும்போதே உங்கள் ஒவ்வொரு நினைவுகளும் அவருக்கு தெரியும், அதை அவரும் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த மைன்யூட் சின்ன காரியங்கள் முதற்கொண்டு பெரிய காரியங்கள் வரைக்கும் அவர் நினைவாகவே இருக்கிறார். ஸோ அவ்விதமாய் நினைந்து பல பொறுப்புகள் மத்தியிலே உங்கள் மத்தியிலே நினைவாக இருக்கிறார். இந்த உலக அண்ட சராசரங்களை யாருமே பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது, நானும் பார்த்தது கிடையாது. அவை எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தர் உங்கள் பேரிலே நினைவாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! அவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை குறித்தும் ஆராய்ந்து பார்த்து எவ்விதமாய் இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு இதற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும், விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே உங்கள் பேரில் என்ன சிறைச்சாலை இருந்தாலும் அதை விடுவிக்கும்படியான நினைவாய் இருக்கிறார். ஸோ அது என்ன நினைவாய் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். God, what God thinks about us is of great importance to us. அதாவது என்ன குறித்து என்ன நினைவாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் கட்டாயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் வாட் இஸ் ட்ரூ, வைஸ் அண்ட் குட், எது உண்மையோ, எது சத்தியமோ, எது ஞானமுள்ளதோ, எது நன்மை தருமோ அதை கொடுக்கும்படியாக உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எது நல்லது, உங்களுக்கு எது ஞானமான செயல், எது நன்மை தரும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் அவர் உங்கள் பேரிலே நினைவாக இருக்கிறார். ஆகவே அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால், வார்த்தை கொடுப்பாரானால், அதுதான் உங்களுக்கு வரப்போகிற செயலுக்கு அவர் கொடுக்கின்ற முன்னுரிமை, முகவுரை. God's thoughts are prelude his action. தேவன் உங்கள் மத்தியிலே செய்ய போகிற செயல்களுடைய முன்னுரை, முகவுரை வார்த்தை. நீங்கள் வார்த்தையின் மேலே பிரியமாக இருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாக அவர் உங்கள் பேரிலே நினைவாக இருக்கிறார். எது நல்லதோ அதை கொடுக்கும்படியாக, எது நல்லது என்று எனக்கு தெரியாததினாலே அதை கொடுக்கும்படியாக தேவன் நினைவாக இருக்கிறார். இந்த தேசம் ஏறக்குறைய 200 ஆண்டு அடிமையாக இருந்தது. இந்த தேசம் பல ஆண்டுகளாக போராடி கடைசியிலே விடுதலை கிடைத்தது. விடுதலை உண்மையாகவே கிடைத்து விட்டதா என்று யோசித்து பார்த்தால் அது அவ்வளவு தூரம் கிடைக்கல. ஏனென்றால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வேறொரு அடிமைத்தனத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? ஆகவே ஒரு வகையில் பார்த்தா இந்த அளவுக்காவது கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரே என்று நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அடுத்து விடுதலையோடு ஆராதிக்கிறோம். ஸோ நம்ம அப்போ எதனால நம்ம ஆண்டவருடைய நன்மைகளை காண முடியவில்லை என்றால், என்னுடைய சுய லாபத்துக்காக அல்லது உலக பிரகாரமான சம்பத்துகளை வைத்துக்கொண்டு நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முயலுவேனானால் அது எனக்கு சரியாய் தெரியாது. இல்லை உலக பிரகாரமான ஆசாபாசங்களை வைத்துக்கொண்டு அபிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முயலுவேனானால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது எனக்கு தெரியாது. என் கண்களை அது குருடாக்கிவிடும்.
ஆகவே ஆண்டவர் சொல்றார், நான் செய்கிற காரியத்தை உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் நான் செய்கிற காரியம் உங்களுக்கு நன்மைக்கு தான், சமாதானத்துக்கு ஏதுவானது தான். ஒருவேளை உலக பார்வையில் தவறாக தெரியலாம், ஆனால் அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கவும் இரக்கத்தை காண்பிக்கவும் இன்னும் அதிக சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தவுமே விரும்புகிறார். சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தை அடிக்கடி வருகிறது. ஏனென்றால் திருச்சபையிலே ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருந்தால்தான் மற்ற புறஜாதியர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்பதை புரிந்து கொள்வார்கள். உங்கள் மத்தியிலே இருக்கிற அன்பின் ஐக்கியம், அதுதான் அன்பிலே ஈடுபாடு. அன்பின் ஐக்கியத்தை வைத்துதான் தேவன் அவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படி செய்யும்போது சில வேளைகளில் கர்த்தர் உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சில விதமான கடினமான பாதைகளை அனுப்பலாம். ஏன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் கர்த்தர் சில விதமான சிட்சைகளை அனுப்புவார். அது உங்களை சமாதானப்படுத்தும். கடவுள் ஒரு சில சிட்சைகளை அனுப்பும்போது அதுதான் நம்மளை சமாதானப்படுத்தும். ஒரு ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள் முன்பதாக 1989 MTH படிக்க இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தேன். அப்படி போகும்போது அப்பொழுது மதுரையிலே பசுமல்லே அலைந்து கொண்டு இருந்துட்டு திடீரென்று MTH படிக்க போன உடனே அங்கு கலாச்சாரம் வேற, மொழி வேற, யாருமே தெரியாது. நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும், எங்களை தவிர யாரையும் தெரியாது. எங்களுக்குள்ள பயங்கர வருத்தம், ஏக்கம். யார்ட்டெல்லாம் சண்டை போட்டோமோ அவங்களையாவது பார்த்து பேசணும் போல இருக்குது. அது வரைக்கும் அப்படி தெரியல, கூட இருக்கும்போது தெரியாதுங்க. ஆனால் பிரிஞ்சு போன பிறகு ஐயோ யார்ட்டையாவது பார்த்து பேசுங்க. நாங்கள் கையில் கையாளுகிற கரன்சி வேற, ரூபா நோட்டு வேற, சாப்பாடு வேற, எல்லாம் வேற. திடீர்னு ஒரு நாள் அப்படி மாறிடுது. அப்படி ஒருவேளை உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு வரும்னா அப்போ தான் தெரியும், ஆஹா நல்ல சமாரியன் சேலன் நல்லா இருந்துச்சுங்க ஃபெல்லோஷிப். ஐயோ அவர் யாரை திட்டணும், அவங்களாம் நல்லவங்க தாங்க, நான் முதல்ல ரொம்ப மோசமாக பேசிட்டேன், இல்லை ரொம்ப நல்லவங்க. ஸோ கடவுள் சில காரியங்களை அனுமதிப்பது ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொண்டு சமாதானமாக இருக்கும்படியாக. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சிவகாசியிலே ஒருத்தர் வெடி கம்பெனியில், அதாவது ஃபயர் ஒர்க் செய்கிற கம்பெனியில், மேனுஃபேக்சர் கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு 200 ரூபாயா என்னமோ தான் சம்பளம். அன்னைக்கு காலையில் போயிட்டு சாயந்தரம் ராத்திரி 6:30-7 மணிக்கு வந்து கடினமாக வேலை செஞ்சால் ஒரு 200 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அவருக்கு திடீர்னு கால் வலி வந்துருச்சு. கால் வலி வந்தவுடனே முதல் நாள் போக முடியல. படுத்து உறங்கி கொண்டு, இயேசுவே எனக்கு சுகம் தாரும், எனக்கு இன்னைக்கு உரிய 200 ரூபா கிடைக்காது சாமி, நான் வேலை செய்ய முடியலையே, கால் வலி அதிகமாக இருக்குது. 2ஆம் நாள் நாளைக்கு எப்படியாவது போக உதவி செய்யும் ஜெபம் பண்ணுறார். போகலை. இந்த நாளைக்கும் அடுத்த நாளும் கால் வலி போகலை. அடுத்த நாளும் போகலை. 400 ரூபா இழந்துட்டார். அப்புறம் இன்னும் ஒரு நாள் போகலன்னா 600 ரூபா போயிடும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவர் எந்த இடத்துல வேலை செஞ்சாரோ அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு, வெடி விபத்து ஏற்பட்டு அவங்க கூட வேலை செஞ்ச எல்லாரும் மரித்து போனார்கள். 400 ரூபா பெருசா, ஜீவன் பெருசா? எது நல்லதுன்னு அவருக்கு தாங்க தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு 400 ரூபா கொடுக்கலையே அப்படின்ற கோபம் நமக்கு கர்த்தர் மீது இருக்கும். ஆனால் உன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக அதை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் அனுப்புகின்ற சிட்சைகளை அற்பமாய் எண்ணக்கூடாது. அப்படி எண்ணாமல் வைராக்கியமாய் ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். அப்படி செய்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லா செயல்களையும் நான் ஆராய்ந்து பார்த்து காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் அவருடைய செய்கைகள் நம்முடைய செய்கைகளுக்கு அப்பாற்பட்டவைகள், நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவைகள். நம்ம பூமிக்குரியவைகளை சிந்திப்போம், அவர் வானத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர். நம்மை நித்திய காலமாக நித்திய வாழ்வை அடைந்து மோட்ச ராஜ்யத்தை சேர்க்கும் அளவுக்கும் நம்மை பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே அவர் செய்கிற காரியங்களை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு, விசுவாசத்திலே ஏற்றுக்கொண்டு
அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் there is a future, எதிர்காலம், அது நமக்கு ஆசீர்வாதமான காலமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த தேசத்திலும் இருக்கிற காலங்கள் பயங்கரமான காலங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் 2 முறை கர்த்தரோடு போராடி ஜெபம் பண்ணேன். அது ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் வரும்போது. எலெக்ஷன் மறுபடியும் 3வது முறை அவர்கள் வெற்றி பெற்று வந்த உடனே மனசில் போராட்டம் தாங்க முடியல. ஏன்னா எல்லா நாளுமே நாங்கள் எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். கிராமத்தில் எல்லா நாட்களுமே எங்கள் ஊழியக்காரர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஊழியத்தை சரியாக செய்ய முடியல, எதிர்ப்பு வருது, வலுக்குது. ஆண்டவரை ஏன் இவர்களை அனுமதிகள்? போராடி ஜெபம் பண்ணி என்னால் சரியாக ஜெபிக்க கூட முடியல. ஆனால் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அதற்கப்புறம் அது நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறேன் என்று சொல்லி, இதிலும் ஒரு நன்மை உண்டு. ஸோ கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஏதோ நினைவு கூர்ந்து மைண்டில் வைப்பதற்காக அல்ல, நான் அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையை ஆழமாய் வளர்த்து கொள்வதற்காக. சரிதானா? காட்ஸ் ப்ராமிஸ் ஆர் நாட் மெமரிஸ் பட் ஹோப். கடவுளுடைய வாக்கு தத்தம் ஏதோ நினைவு கூறுவதற்காக அல்ல, நம்முடைய நம்பிக்கைக்காக, ஃபார் த ஃபியூச்சர், நம்முடைய எதிர்கால நம்பிக்கைக்காக. அதனால நம்ம விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. நம்ம அதிகமாய் வைராக்கியமாய் போராடி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்முடைய நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம சில வேளைகளில் அவருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக போகும்போது வாக்குத்தத்தம் நிறைவேறுதலும் தள்ளி போகிறது. ஆகவே கூடுமானவரை அவர் சத்தத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை தாரும். நான் 42 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன். எல்லாமே எனக்கு எல்லாம் சுலபமாக நடக்கலை. ஊழியத்தில் வந்ததுனால எல்லாம் அப்படியே எல்லாமே சாதகமாக முடியல. நிறைய சாதகமாக முடிந்த காரியமும் உண்டு, இல்லை பயங்கரமான காரியங்கள் நடந்தது. ஆனால் அவற்றின் மத்தியிலே தேவன் ஜெயக்கொடி ஏற்றி இத்தனை ஆண்டுகள் அந்த திருச்சபை நாட்டும் பணியிலே நிலைத்திருக்க உதவி செய்தார். இப்பொழுது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் 44 நாடுகளில் அதிகமாக திருச்சபை நாட்ட என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்த வேண்டுமானால் அவர் கொடுக்கின்ற காரியத்தை சகித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை சகித்தாரோ அதே போல நாமும் சகித்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். முற்றிலுமாக கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். ஆகவே கடைசி, ஆனால் எப்படினா இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் பார்த்தாலும் தலையில நின்னாலும் எங்கே விலகி போனாலும் உங்களை விட மாட்டார். எப்படியாவது உங்களை கொண்டு வந்து கடைசியிலே கொண்டு வந்து சேர்ப்பது அவருடைய சித்தம். Nobody can change. Your attitude will not change his action. உங்களுடைய செயல்கள் அந்த ஆக்ஷனை மாற்ற முடியாது. எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடுவார். ஸோ அதுதான் ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுத்தது. இதுதான் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்தியர்களுக்கும் அதான். நம்மை ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து அவிதமாய் தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக வைப்பாராக. ஆகவே தேவனுடைய கோபாக்கினையை தூண்டிவிடாதபடிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம். அவிதமாய் செய்வோமானால் ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், நல்ல ஒரு இந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவன். எனக்கு கொஞ்சம் வருத்தமான கதை, கொஞ்சம் தோல்வியான கதை. அந்த இந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கான் உசிலம்பட்டி பக்கத்தில். அவன் நல்லா பிசாசுகளை விரட்டினான். அவங்க அப்பாவுக்கு இருக்க பிசாசை விரட்டினவன். கடைசியில் அவன் என்ன ஆச்சு, அவன் கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து நல்லா ஜீவித்தவன் தான். ஆனால் அவன் தன் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு ஒரு மந்திரம் செய்கின்ற ஒரு சகோதரி பின்பாக சென்று விட்டான். அந்த சகோதரி மிக பெரிய பணக்காரி. ஏன் மந்திரம் சொல்லி தப்பாக சொல்லி நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. பெரிய வீடு வேற கட்டினான். கட்டணம் கட்டிகிட்டு இருக்கும்போது அவன் சந்தோஷமாக கட்டிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு சிலர் போய் அவனை எச்சரித்தோம், தயவுசெய்து அதை விட்டு விடு, இல்லை உனக்கு ஆபத்து வரும், நீ கர்த்தருடைய வழியை விட்டு விலகி இருக்கிறாய், வசனம் நிறைவேறாது, ஆபத்து வரும். அப்போ அவன் இல்லை நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன், இயேசுவை தான் நான் ஆராதிக்கிறேன், ஆனால் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் விட்டுட்டான்.
ஒரு நாள் அந்த கட்டடத்துக்கு தண்ணி அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் இருந்திருக்கு. அது பட்ட உடனே ஒரு நொடியில் சாம்பல் ஆயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயமுறுத்ததை சொல்லலை. இதை நீங்கள் மாத்திரம் இல்லை, சிலைமான் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்து கொண்டு போகும்போது 4-5 இந்துக்கள் சேர்ந்து கச்ச கச்ச கச்சன்னு இன்னும் வேகமாக பேசுகிறாங்க. நம்மளை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்கன்னு நினச்சி பக்கத்தில் போய் நின்னேன். பக்கத்தில் போய் நின்னோடனே, ஐயா ஐயா நாங்கள் ஒன்றும் தப்பாக பேசலையா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே எங்கள் ஊரில் இருந்தார், அவர் இந்து தான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு பயங்கர கடனில் அதில் கஷ்டத்தில் இருந்தவர், அதெல்லாம் மீட்டு நல்ல பண கஷ்டம்லாம் நீங்கி நல்ல வீட்டை கட்டி கார்லாம் வாங்கி உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டார். இயேசுவை பின்பற்றி அபதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக மறுபடியும் சிலை வனத்துக்கு போனார். ஒரு வியாதி வந்து இப்பொழுது மரித்து போனார். அவர்கள் மறுபடியும் ஏழையாக மாறிவிட்டார்கள். ஆகவே இயேசுவை பின்பற்றினால் ஒழுங்காக பின்பற்றணும், இல்லாட்டி பின்பற்றக்கூடாது. அதை தாங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், இல்லை அப்படி இல்லை, இயேசு அன்பான தேவன், யாரையும் அப்படியே விட்டுவிட தேவன் இல்லை. மனம் திரும்பி எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மனம் திரும்பி வருவானால் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அப்படியாயா அப்படி சொல்லிட்டு 4 பேரும் அவங்க அட்ரஸை எழுதி கொடுத்தாங்க, எங்களை வந்து பாஸ்டர் பார்க்க சொல்லுங்கன்னு. 4 பேரும் இந்துக்கள். அவர்கள் வழியை ஏற்றுக்கொண்டால் வழி வாய்க்கும், அவருடைய வல்லமையான செயல்களை ஏற்றுக்கொண்டால் வல்லமையான செயல்கள் நடக்கும், அவருடைய வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டால் வாக்குத்தத்தம் நிறைவேறும், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடைசி அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா 12ஆம் வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக ஆராதனை இல்லையா? இருந்துச்சு. அப்ப அவர்கள் ஆராதனையை ஜெபித்தார்கள், ஆனால் விண்ணப்பம் கேட்கப்படவில்லை. அது அடுத்த வசனம், உங்கள் முழு இருதயத்தோடு தேடலையா? முழு இருதயத்தோடும் தேடலை, ஆகவே கண்டுபிடிக்கவில்லை. அதனால்தான் இப்ப என்ன சொல்றார், இந்த 70 ஆண்டு சிறையிருப்புக்கு அப்புறம் நீங்கள் என்னை தேடுவீர்கள், அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், உங்கள் செவி சாய்க்கப்படும். அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்த வழிகளிலே பொறுமையாய் செல்லும் போது மாத்திரமே இவைகள் நடக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை பல நேரங்களில் பாதி மனசோடு தேடக்கூடாது. சின் ஹைட்ஸ் த விஷன் ஆஃப் காட். நம்முடைய பாவ சுவாபங்கள் தேவனை காண முடியாதபடிக்கு மாற்றி விடுகிறது. நம்முடைய இயற்கையான சில சுவாபங்கள் ஆண்டவரை காண முடியாதபடிக்கு மாற்றி விடுகிறது. அப்போ உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் முழு இருதயத்தோடு தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் முழு இருதயத்தோடு தேடினா அவர் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறான்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அவர் உங்களை தேடி வருகிற கர்த்தர், நீங்கள் தேட தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஜெபத்தில், தொழுகையில், ஆராதனையில் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள். ஆகவே த சர்ச் வில் பி சக்சஸ்ஃபுல் முழு இருதயத்தோடு தேடும்போது. அப்படி இல்லாட்டால் அரைகுறையாக தேடினோம்னால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் பல நேரங்களில் சிலை வணக்கத்துக்கு போயிடுவாங்க. கர்த்தர் அவங்களை பனிஷ் பண்ணுவார். ஏன் போகிறாங்க? பல நேரங்களில் சிலை வணக்கத்துக்கு ஓடிடுறாங்க. காரணம் என்ன? தாங்கள் விரும்பினபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று நினைத்ததுனாலே அப்படி போனார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பலர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கிறிஸ்தவர்கள் பலர் தாங்கள் விரும்பினது நடக்கணும் என்பதற்காக ஆண்டவரை விட்டுவிட்டு மற்ற மக்கள்கிட்ட போய் உதவி கேட்பது, மற்ற விச் டாக்டர்ஸ்ட, மந்திரவாதிகிட்ட போகிறாங்க, போதி இப்போ கேட்குறாங்க. சிலர் விரோதமாக ஏவி விடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. எனக்கு அது கேள்விப்பட்டு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. நான் அது அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியும் நடக்குது. கடைசியில் முடிவு பரிதாபமான மரணங்கள். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆண்டவரே என்ன கொடுக்கிறீரோ அதுவே ஆசீர்வாதம், என்ன வழிகளை காண்பிக்கிறீரோ
அதுவே உண்மையான வழி. எதை செய்ய துடிக்கிறீரோ அதுவே எனக்கு போதுமானது என்று சொல்வோமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு நம் தேசத்தையும் ஆசீர்வார். ஆனால் அதனுடைய ரிவார்டு பயங்கரமான ஆசீர்வாதமான ஒரு பரிசுகள் கிடைக்கும். ஆண்டவர் நிச்சயமாக சிறையிருப்பை திருப்புவார். உங்களுக்காக எதிரிகள் மத்தியில் யுத்தம் பண்ணுவார். எதெல்லாம் காணாமல் போய் இழந்தீர்களோ அதெல்லாம் மற்றவர் பெற்றுக்கொள்வீர்கள். இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பேரபிள் என்னவென்றால், 100 ஆடு, அதில் 1 காணாமல் போனது. 10 வெள்ளிக்காசு, அதில் 1 காணாமல் போயிடுச்சு. 2 மகன், அதில் 1 மகன் காணாமல் போயிட்டான். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், இவர்களெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். தேடினார்கள், முழு இருதயத்தோடு தேடினாங்க, வாஞ்சையோடு தேடினாங்க. நீங்க தேடும்போது கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து தேடுறார். உங்க நினைவாய் இருக்கிறார். எதை குறித்து பாரத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேடுங்கள். முழு இருதயத்தோடு தேடி, ராஜா எனக்கு இதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், நான் இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்க உதவி செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது தேசம், இந்திய தேசம், நாம் ஒரு நோக்கத்தோடு கர்த்தருங்க வச்சிருக்கிறார். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கார். சில வேளைகளில் நான் அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வருவது வழக்கம். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற லக்ஸரிஸ் வாழ்க்கை எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஏறக்குறைய 18 தடவை அதை போயிருக்கேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் அங்கே இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். என் பிள்ளைகள் யாருமே அமெரிக்கா போகணும்னு விரும்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே தாங்க எனக்கு ஆசீர்வாதம், இந்த மக்கள் மீது நம்ம ஆசீர்வாதம், நம்ம ஊழியம் செஞ்ச ஆத்துமாக்கள் கிடைக்குது, இதுதான் ஆசீர்வாதமான நேரம். அங்கே ஊழியம் செஞ்சால் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் பணம் எக்கச்சக்கம். ஆனால் அவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன் இங்கே வர்றாங்க? அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்ககிட்ட பொருள் இருக்குது, மெட்டீரியல், கட்டணம் இருக்குது, உயர்ந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் கட்டடமோ காரோ பொருட்களோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. எது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்? ஆத்துமாக்கள். அது இங்கே தான் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. அந்த ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்காக இந்தியாவுக்கு ஓடி வருகிறார்கள், ஓடி வர விரும்புகிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது, கடினமான நாட்கள். ஆகவே இந்தியாவுக்கு வர காத்திருக்கிறார்கள். காரணம், ஆத்துமாக்கள், பரலோகத்தில் சேர்க்கிற ஆத்துமாக்கள். பரலோகத்தில் பணக்காரனாக இருக்கணும்னா இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தால் போதும். என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேடுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமான நாட்களை கட்டளையிடுவார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தந்த அந்த அருமையான நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசம் உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யும். தேசமே பயப்படாதேன்னு சொன்னீங்க, பயந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க பாபிலோன்ல. ஆனால் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறுன்னு இஸ்ரேல் தேசத்துக்கு சொன்ன கர்த்தர் எங்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இஸ்ரேல் இந்தியாவிலே வாழ்கின்ற கிறிஸ்தவ சபையாரே, கலங்காதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று ஆவியானவர் சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த தெய்வீக ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் இந்நேரம் மட்டும் நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சுவாமி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் இப்பொழுது சிறைப்பட்டு இருப்பது நன்மைக்கே, அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. எங்கள் மீது நினைவாக இருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். ஒருவேளை நாங்கள் ஆராதிக்கலாம், உம்முடைய வார்த்தையை கேட்கலாம், இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் முழு இருதயத்தோடு தேடும்போது மாத்திரமே நீர் செவி கொடுக்கிறீர்.
நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை கண்டுகொள்ளும் போது மாத்திரமே நீர் சுவாமி எங்களுக்கு பதில் தருகிறீர். இன்றைக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. குறிப்பாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதின் ஆழத்திலிருந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் செய்கிற ஒவ்வொரு பணியை நீர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்ஸாமுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் நல்ல வெற்றியை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாய் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு கூட இருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, நீர் இறங்குவீராக. பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுவீராக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்ன ஆண்டவர் எல்லா பலவீனங்களை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு குடும்பங்கள்ல ஆண்டவரே சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடன் பாரம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்வில் பிரச்சனையோடு கூட இருக்கலாம். ஆவியானவரே, நீர் விடுதலையை தருவீராக. நீங்க இன்னைக்கு சொன்ன வார்த்தை, நன்றி சுவாமி. நீர் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிற தேவன். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த வார்த்தை எங்களுக்கும் ஆண்டவரை கடந்து வருகிறதற்காக நன்றி. எங்களை நினைக்கிற ஆண்டவர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த 76வது குடியரசு தினத்தை காணுவதற்கு உதவி செய்திருக்கிறீர். இன்னுமாய் எங்களுடைய இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கே பார்த்தாலும் வன்முறைகள் சூழல் நிறைந்த இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் பிள்ளைகளை ஆண்டவரை வேறு வழியில் கொண்டு செல்லிருக்கிறது சுவாமி. ஆவியானவரே, இந்த நீர் நல் மாற்றத்தை தருவீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தையின்படி இந்த ஆராதனையை ஆண்டவரை நாங்கள் நிறைவாக கடந்து செல்ல உதவி செய்வீராக. எல்லோரும் மேலும் தேவ பிரசனம் தொடர்ந்து பாதுகாப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமே. நாம் ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.